ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 14. மானசாவிடம் வாயடித்த அரவிந்த் பிரபாஸ் பின் மகாலட்சுமியின் அருகில் போய் அமர்ந்தான். பாட்டியின் கையை எடுத்து கன்னத்தில் வைத்து கொண்டான். பின் பாட்டியின் முகம் பற்றினான், முத்தமிட்டான். பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்தான். பேரனின் செயலில் மகிழ்ந்து போன மகாலட்சுமியின் முகம் பிரகாசித்தது. இந்த பாட்டிக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை. இந்த பேரன் அருகில் இருந்தால் சீக்கிரமே குணமாகி விடுவாங்களே, மானசாவின் உள்மனம் நினைத்தது. கிராண்ட்மா, எப்போ எழுந்து வருவீங்க? உங்க கையால சாம்பாரும் சுட்ட அப்பளமும் வத்தல் குழம்பும் வைத்து அதை தட்டில் போட்டு பிசைந்து இந்த பேரனுக்கு எப்போது கிராண்ட்மா ஊட்டி விடுவீங்க? இந்த கையால நீங்க ஊட்டி விட நான் சாப்பிடணும்னு ஏக்கமா இருக்கு. கிராண்ட்மா ப்ளீஸ், சீக்கிரம் எழுந்துக்கங்க, குணமாகுங்க கிராண்ட்மா என்று அரவிந்த் பிரபாஸ் கூறவும் மகாலட்சுமி பாட்டியின் கண்ணில் கண்ணீர் வழிந்தது. அச்சச்சோ, ஏய் அழகி, எதுக்கு அலற? நான் ஆசைப்படுறது தப்பா என்றவன் சற்றென்று எழுந்து மகாலட்சுமியின் கண்களை துடைத்து விட்டான். கன்னத்தில் மாறி மாறி அழுந்த முத்தமிட்டான். மானசா அவன் பாட்டி மேல் வைத்திருக்கும் மிதமிஞ்சிய பாசத்தை கண்டு கண்களை குடையாய் விரித்து நோக்கி கொண்டிருக்கவும் சீதாவும் மகா பாட்டியும் அறியாமல் கண்களால் உனக்கு இது போல முத்தம் வேண்டுமா என அவன் ஜாடை காட்டி கேட்கவும் மானசா பல்லை கடித்து கோபத்தை கட்டுக்கு கொண்டு வர முயற்சித்தாள். அடுத்த நொடி இந்த குறும்புக்காரனுக்கு திருமணமாகாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இந்த குறும்புக்காரனை, வம்புக்காரனை மணந்து வாழும் வாழ்க்கை சொர்க்கமாய் இருந்திருக்குமே. ஒவ்வொரு நாளையும் இந்த கள்ளப்பயல் திருவிழாவாய் மாற்றி இருப்பானே. போச்சே, எல்லாம் போச்சே, கனவாகி போச்சே, கற்பனையாகி போச்சே. உறுதியாய் இதுவரை இருந்தவள் இந்த மாதிரி எண்ணங்களால் நெகிழவும் அவளின் கண்கள் பொங்கியது. உதடுகள் அழுகையில் விரிய போனது. அவளின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினை கண்ட அரவிந்த் பிரபாஸ் பாட்டியிடமிருந்து எழுந்து அவள் அருகில் வந்தான். சீதா மகாலட்சுமியிடம் போனாள். அவர்களுக்கு கேட்காத வண்ணம் சொன்னான். மானசாதேவி, உன்னிடம் நான் தனியே பேச வேண்டும். எனக்கு பேச பிடிக்கவில்லை என்று கடித்த பற்களிடையே வார்த்தைகளை துப்பினாள். எனக்கு இருக்கே, அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆளை பார்த்து கொள்ளட்டுமா? கண்ணோரம் சுருங்க சிறு புன்னகையுடன் மன்மதனாய் கேட்கவும் பார்த்துவிட்டு அது என்ன பெரிய பருப்பு போல வேற ஆளை பார்த்து கொள்ளட்டுமா என்று கேள்வி. ஏய் தேவி, என்னடி முறைக்கிற தானே? இந்த முறப்பையெல்லாம் சென்னையில் கண்டவன் தானே உன் அத்தான். நான் புதிதாகவா நீ கடலளவு கண்களை விரித்து முறைப்பதை காண்கிறேன்? இங்கே பாருங்க, நான் உங்க அத்தை மகளோ இங்கே பாருங்க, நான் உங்கள் அத்தை மகனோ அல்லது உங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்குற பொண்ணுன்னோ நினைத்து அதிக சுதந்திரம் எடுத்து என்னிடம் பேச வேண்டாம். எனக்கு அது பிடிக்காது என்ற மானசா தாயை பார்த்து, அம்மா ரொம்ப அசதியாக இருக்கு, நான் பக்கத்து அறைக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்றவள் விறுவிறுவென அவனை கடந்து அடுத்த அறைக்கு போய் பூட்டி கொண்டாள். அரவிந்த் பிரபாஸ் பின்னாடியே வந்து வெகு நேரம் தட்டி ஓய்ந்து தோலை அலட்சியமாய் குலுக்கிவிட்டு வீடு திரும்பினான். இரவெல்லாம் மானசா அழுது அழுது தலையணையை ஈரமாக்கினாள். மறுநாள் காலையிலேயே அவனுடைய தாய் லீலாவதி பெரியம்மா மனோகரியுடன் வந்து சேர்ந்தான். அரவிந்த் பிரபாஸ் தனது மனைவியை அழைத்து வருவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது. இவன் மனைவி பெரிய கிளியோபட்ரா, இங்கிலாந்து பேரழகி டயானா பாரு, இந்த காட்டுகிறான். பாட்டியை பார்க்க அவளோ அல்லது இவனோ அழைத்து வந்தால் அந்த பேரழகியின் பேரழகு குறைந்து போய்விடுமோ? என்ன திமிர்! வீட்டிற்கு பெரியவள், அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் தூண் போன்றவள் உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது ஒரு நாள் கூட வந்து பார்க்காமல் என்று பொறுமியவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவன் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. 8 மாத கர்ப்பம் என் மனைவி, இப்போது 9 மாதமோ 10வது மாதமோ நடக்கலாம். அம்மா வீட்டில் பிரசவத்திற்கு போயிருக்கலாம். நான் ஒரு அவசர குடுக்கை, எதையும் யோசிக்காமல் அந்த பெண்ணை என்னென்னவோ நினைத்து கொண்டேனே, வேறு தவறாக நினைத்து கொண்டேனே. என்ன பெண் நான்?
எதையும் யோசிப்பதே இல்லை என்று தன்னையே கடிந்து கொண்டாள் மானசாதேவி. ஆனால் அவனிடம் பேசவே இல்லை. அடுத்த நாள் வீட்டிற்கு போக டாக்டர் அனுமதித்தார். அந்த மருத்துவமனையின் தலைமை டாக்டரே வாரம் ஒரு நாள் வீடு வந்து வைத்தியம் செய்வதாய் உறுதியளித்தார். மாமன்கள் இருவரும் அரவிந்த் பிரபாசும் வந்து சேர்ந்தனர். சீதாவும் மானசாவையும் சித்தியோடு அவர்கள் பங்களாவிற்கு போகப் போகிறோம் என்று ஆசையாய் இருந்தனர். டேய் அரவிந்தா, உன் ஓடுகாலி அத்தையையும் அவள் பெற்ற மகளையும் இங்கிருந்தவாறே ஊர் போய் சேரச் சொல். இந்தா சென்னை செல்ல விமான டிக்கெட், நைட்டு ஃப்ளைட்டிற்கு டிக்கெட் கிடைத்தது. நம்ம சிங்கப்பூர் ஹோட்டல் நிலாச்சோரில் இரவு வரை தங்க வைத்து ஃப்ளைட் ஏற்றி அனுப்பி வைத்துவிடு என்று அசோகன் சொன்னான். அசோகன் அப்படி சொல்ல சீதாவும் மானசாவும் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. பெரியப்பா, என்ன சொல்றீங்க? அவங்க வந்து 4 நாள் கூட ஆகல. பாட்டி உடம்பு அவங்க வந்த பிறகுதான் நல்ல முன்னேற்றம் கண்டது. இப்போ இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களை கிளம்ப சொல்றது சரியில்லை பெரியப்பா. அரவிந்த் பிரபாஸ் தான் அசோகனிடம் இவ்வாறு சொன்னான். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும் அரவிந்தா, அதை நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை என்று கோபத்துடன் கூறினான். பெரியப்பா, நான் என்ன சொல்ல வரேனா என்று அரவிந்த் பிரபாஸ் மேலே பேச போக கையமர்த்தினான் அசோகன். அண்ணா, அம்மா கொஞ்சமா தேறி எழுந்ததும் தங்கையை அனுப்பிடலாம். இது ஹரிச்சந்திரன். ஆமாம் மாமா, இவங்க இங்க வந்த பிறகுதான் அத்தையோட கோணுனவாய் நேரானது போல இருக்கு. ரொம்ப கொளறலா பேசினாங்க. அவங்க பேசுவது புரியாது. இப்போ அவங்க பேசுறத கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியுது. அத்தை உடம்பு இவங்க இருந்தால் சீக்கிரம் குணமாகும். இது லீலாவதி. டாக்டர் கூட சீதா வந்த பிறகுதான் முன்னேற்றம்னு சொல்றாங்க. அசோகா, இது நாகராஜன். மகாலட்சுமியின் கண்கள் அசோகனின் பேச்சுக்களால் கசிந்ததை அசோகனே கண்டுகொண்டார். அனைவரும் பேச யோசனையோடு நின்றார். என்ன பெரியப்பா யோசிக்கிறீங்க? அவங்களும் நம்மோட வரட்டும். இப்படியே பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வது நல்லதில்லை பெரியப்பா. மாமா இல்லாமல் 2 பேரும் பொம்பளைங்களா வாழ்றது கஷ்டம் இல்லையா பெரியப்பா? டேய், இவங்களுக்கு பாவம் பார்க்க கூடாதுடா. பங்களாவுக்குள் விட்டால் சொந்தம் கொண்டாடி அங்கே வந்து தங்கி விடுவாங்க. கொஞ்சம் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிச்சுக்குவாங்கடா. நீ சின்ன பையன், உனக்கு வயது பத்தாதுடா என்று அசோகன் விளக்கவும், அத்தை அப்படியெல்லாம் சுயமரியாதை இல்லாத பெண்ணில்லை. அப்படி அவங்க சொந்தம் கொண்டாடி வருவதாயிருந்தால் மாமா இறந்தவுடனே வந்து நின்றுப்பாங்க. அடுத்ததா நீங்க அழைத்தவுடன் அவங்க மறுக்காமல் வந்ததுக்கு காரணம் அவங்க மகா பாட்டி மேல வைத்த பாசம்தானே தவிர உங்க பங்களாவையோ பணத்தையோ கண்டு மயங்கவில்லை. பாசத்துக்காக வந்தவங்களை பங்கு கேட்டு வந்ததா ஜோடிக்கிறது தப்பு பெரியப்பா என்று அரவிந்த் பிரபாஸ் விளக்கவும், டேய் அரவிந்தா, புரியாமல் பேசுற நீ. அப்படியே அவங்க பங்கை கேட்டாலும் தப்பில்லை பெரியப்பா. பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு. அது நம்ம பேச்ச கேட்டு காட்டியவனை கட்டி வாழ்ந்திருந்தாள் என்றதும், டேய் பிரபாஸ், நாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். கண்டபடி பேச வேண்டாம். பணம் காசுக்கு மயங்குற ஆள் இல்லை நாங்க. இப்போ நீங்க அழைத்தவுடன் வந்தது தப்போ என்று தோணுதுடா. நாங்க ரோஷம் கெட்டு வாழ்ற ஜென்மமில்லை. நாங்க ஒன்றும் உங்க பங்களாவுக்கு வந்து சம்மணம் இட்டு உட்காரணும்னு நினைக்கவில்லை. நாங்க இப்படியே கிளம்பணும், அவ்வளவுதானே. கிளம்புறோம். பிரபாஸ், டிக்கெட்டை கொழுடா. இந்த டிக்கெட்டுக்கான தொகை எவ்வளவுடா என்று சீதா பர்ஸை பிரித்து பணத்தை எடுக்கவும், அத்தை எதுக்கு கோபப்படுறீங்க? பெரியப்பா இப்போதுதான் இறங்கி வருகிறார். நீங்க இப்ப மலையேற நினைக்கிறீங்களே, அவர் பேசுறது சரியாடா பிரபாஸ்? சரின்னு நாங்க சொல்றோமா அத்தை? நீங்களும் அவருக்கு இணையா முறுக்கினால் அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் கூடி வரும்போது நீங்க தாலியை போட்டு உடைச்சிடாதீங்க என்று பிரபாஸ் சீதாவிடம் கையெடுத்து கும்பிட்டான். மானசா கொதிப்புடன் வாயை மூடி கோபத்தை கட்டுப்படுத்தி நிற்பதை கண்டான். அசோகனை தனியே அழைத்து சென்று பேசி பேசியே அவர் மனதை கரைத்தான். அவர் அனுமதித்தார். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.